Hello friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்மால் சிக்னல் அனாலிசிஸ் ஹைப்ரிட் பை அனாலிசிஸ் ஆஃப் பிஜிடி. அதாவது ஸ்மால் சிக்னல் ஹைப்ரிட் பை அனாலிசிஸ், அதில் ஸ்பெசிஃபிக்காக பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டரோட அனாலிசிஸ் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு இதில் தெரிய வேண்டியது ஸ்மால் சிக்னல் அனாலிசிஸ்னால் என்ன. ஸோ ஸ்மால் சிக்னல் அனாலிசிஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பேசிக்காக பயாசிங்கோட கான்செப்ட், அதாவது ஆப்ரேட்டிங் பாயிண்ட் ஏற்கனவே நம்ம படித்தது தான். அந்த ஆப்ரேட்டிங் பாயிண்ட்டை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சது பை ஜீரோயிங் டவுன். அதாவது சிக்னல் சோர்ஸ் எல்லாம் எடுத்து அந்த சிக்னல் சோர்ஸ்னால் கொடுக்கக்கூடிய இன்புட் சோர்ஸ் சிக்னல்லாம் எடுத்து ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு டிசி சோர்ஸ், அதாவது பிஜேடியில் விசிசிங்கிற ஒரு வால்டேஜ் அப்ளை பண்ணுவோம். அந்த வால்டேஜை மட்டும் வச்சு பயாசிங் பண்ணி கண்டுபிடிச்சி அந்த சிஸ்டத்தை ஒரு ஸ்டெபிளைஸ்டு சிஸ்டத்தை ஆப்ரேட் பண்ண வைக்கிறது. ஓகேங்களா? இன்னொருக்கா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நமக்கு தெரிஞ்ச வேண்டியது ஆப்ரேட்டிங் பாயிண்ட். அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையானது ஒரு பயாசிங், அதுவும் டிசி பயாசிங் வால்டேஜ். ஸோ அந்த டிசி பயாசிங் வால்டேஜ் அப்ளை பண்ணும்போது அதில் கொடுத்துருக்கக்கூடிய ஏசி சிக்னல் சோர்ஸை பற்றி கன்சிடர் பண்ண வேண்டியதே இல்லை. இது ஃபஸ்ட்டு. ஸோ இந்த அனாலிசிஸ் குறிப்பிட்டு எதுக்காக வேண்டி போகிறோன்னா, லீனியரைசிங் இந்த நான் லீனியர் சர்க்யூட் எலிமெண்ட்ஸ். ஏன்னா நம்ம டிரான்சிஸ்டர் எடுத்துக்கிட்டாலும் சரி, அப்புறம் பேசிவ் காம்பனன்ட்ஸான கெப்பாசிட்டர், அப்புறம் ரெசிஸ்டர், இந்த மாதிரி நிறைய காம்பனன்ட்ஸ் அதில் ஆட் ஆகிருக்கும். ஸோ இதை நான் லீனியர் கேரக்டரிஸ்டிக்ஸாக தான் இருக்கும். அதாவது என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவுட்புட் வரணும், பட் அது ஒர்க் ஆகாது. அந்த லீனியரைஸ் பண்ணதுக்காக வி ஆர் கான்சன்ட்ரேட் ஆன் இட். ஸோ அந்த லீனியரைஸ் பண்ணும்போது நம்ம ஃபஸ்ட்டு டிரான்சிஸ்டரோட இன்டர்னல் காம்பனன்ட்ஸ் அவ்வளோத்தையும் அனலைஸ் பண்ணணும். அந்த இன்டர்னல் காம்பனன்ட்ஸ் அனலைஸ் பண்ணும்போது உள்ள அதுக்கான ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அதுக்கான ஒரு டிரான்ஸ்கண்டக்டன்ஸ் வேல்யூ இருக்குது, அதுக்கான ஒரு கெப்பாசிட்டன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸை நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ அதுதான் லீனியரைசிங் த நான் லீனியர் சர்க்யூட் எலிமெண்ட்ஸ் அட் த ஆப்ரேட்டிங் பாயிண்ட். ஸோ என்ன பண்ணணும், இந்த ரேட் ஆஃப் நமக்கு அந்த டிஃபிஷன் ரெசிஸ்டன்ஸ் தெரியும், இந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் வால்டேஜ் டு த ஸ்மால் சேஞ்ச் இன் த ஆப்ரேட்டிங் பாயிண்ட். அதனால இந்த ஸ்மால் சிக்னல் அனாலிசிஸ் வருது. ஸோ இதோட சிக்னல் சொல்யூஷன், ஸ்மால் சிக்னல் சொல்யூஷனை பண்ணுறோம். அப்போ அந்த ஸ்மால் சிக்னல் அனாலிசிஸோட சொல்யூஷனை நம்ம கொண்டு வரும்போது டிசி சோர்ஸை ரிசீவ் அவுட் பண்ணிடணும். அந்த நேரத்தில் சிக்னல் சோர்ஸ் மட்டும்தான் ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்கோம். புரியுதுங்களா? ஸோ ஸ்மால் சிக்னல் அனாலிசிஸ்ங்கிறது ஒரு டிரான்சிஸ்டரோட சின்ன இன்புட் சிக்னல் கொடுத்து அதோட அவுட்புட்டை மேக்னிஃபை பண்ணி எடுக்கிறதுக்கான ஒரு பேராமீட்டர் அனாலிசிஸ். அந்த பேராமீட்டர் அனாலிசிஸில் ஸ்மால் சிக்னல் எதுக்கு போகிறோம்னா, நான் லீனியர் காம்பனன்ட்ஸை லீனியரைஸ் பண்ணதுக்காக. ஓகேங்களா? ஸோ ஸ்மால் சிக்னல் மாடல்ஸ், அந்த ஸ்மால் சிக்னல் மாடல்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்க முதல்ல டிரான்சிஸ்டரை ஒரு 2 போர்ட் நெட்வொர்க்காக வச்சுருப்பாங்க. அது என்ன 2 போர்ட் நெட்வொர்க்னால், இப்போ இந்த டயக்ராமை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இதில் 2 பேராமீட்டர்ஸ் கிளியராக வச்சுருக்காங்க, ரைட்? ஸோ இதில் இது இன்புட் சைடு, ஓகேங்களா? இது அவுட்புட் சைடு, கிளியர்? 2 போர்ட் நெட்வொர்க். ஸோ இந்த இன்புட் சைடு அவுட்புட் சைடில் இது ஒரு சிஸ்டம். ஸோ அந்த சிஸ்டம் எந்த ஈக்குவேஷனில் ஒர்க் ஆகணும்னா லீனியர் ஈக்குவேஷன் மாடல். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச y is equal to mx plus c. ஸோ எம்ங்கிறது ஸ்லோப், இல்லைன்னா அந்த கான்ஸ்டன்ட் ஃபேக்டர். அதை டிபெண்ட் பண்ணி எக்ஸு கொடுக்கக்கூடிய இன்புட் வேல்யூ ஒய் சேஞ்ச் ஆகும். இதை நான் எப்படி இன்னும் புரிய வைக்கிற மாதிரி சொல்கிறதுன்னா, உங்கள் வீட்டில் ஒரு ஆம்பிளிஃபையர் இருக்குது, அதாவது ஒரு ரேடியோவில் கனெக்ட் பண்ணியிருக்க ஆம்பிளிஃபையர். இப்போ அந்த மாதிரி சிஸ்டம் இல்லாட்டா கூட மொபைலை புரிஞ்சுக்கிங்க. சரி, உங்கள் மொபைல் இருக்குது, மொபைலில் நீங்கள் 10, 15 அப்படின்னு ஒரு கான்ஸ்டன்ட் வால்யூம் வச்சுட்டீங்க. ஓகே. ஆனால் உன் கொடுத்துருக்க ஒரு பாட்டு அதில் சவுண்டு கூடலாம், பேஸ் கூடலாம், ஒரு சைலன்ஸ் இருக்கலாம், பாடுறவங்களோட வோக்கல் கம்மியாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரிப்பட்ட டைமில் அதில் வேரியேஷன் இருக்கலாம். அது இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் 15ங்கிற ஒரு நம்பர் வச்சது பிறகும் அதோட வால்யூம் 5க்கும் 15க்குமா மேலேயும் கீழேயும் போயிட்டு இருந்ததுன்னா அது உங்களுக்கு கரெக்டான ஒரு சிஸ்டமாக ஒர்க் ஆகுமா? இல்லை இல்லை. அதுதான் சொல்கிறது நான் லீனியரைஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ். அதில் டிஸ்டார்ஷன் வந்துடுச்சு, அதெல்லாம் ஸ்டெபிளைஸ் சிஸ்டமாக ஒர்க் ஆக முடியலை. அந்த லீனியரைசிங் கொண்டு வரதுக்கு தான் இந்த மாடல்ஸை அனலைஸ் பண்ணுறாங்க. அதில் நிறைய டைப்ஸ் மாடல்ஸ் இருக்குது. அதுவும் நம்ம இன்ஜினியரிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம ஹெச் பேராமீட்டர் மாடல் ஃபஸ்ட் படிச்சிருப்போம். அடுத்து ஆர்இ மாடல், அடுத்து ஃபைனலாக ஹைப்ரிட் பை மாடல். இந்த ஹைப்ரிட் பை மாடல் நம்ம எதுக்கு வேண்டி போகிறோம்னா, ஹெச் பேராமீட்டர் மாடலுக்கும் ஆர்இ மாடல்லையும் ஸ்மால் சிக்னல் அனாலிசிஸ் வித் ஹை ஃப்ரீக்வன்சி ஒர்க் அவுட் ஆகும், ஆனால் லோ ஃப்ரீக்வன்சிக்கு ஒர்க் அவுட் ஆகாது. பட் ஹைப்ரிட் பை மாடல் ஹை ஃப்ரீக்வன்சிக்கும் ஒர்க் அவுட் ஆகும், லோ ஃப்ரீக்வன்சிக்கும் ஒர்க் அவுட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு சர்க்யூட் வரைஞ்சிருக்கேன். அதில் ஒரு காமன் எமிட்டர் ஆம்பிளிஃபையரோட மைண்டை நீங்கள் பெர்செப்ஷன் வச்சுக்கலாம். ஓகே. இது ஒரு 2 போர்ட் நெட்வொர்க்கு டீல் பண்ணுது. ஏன்னா இது இன்புட் சைடு, திஸ் சைடு இஸ் இன்புட் சைடு, இது அவுட்புட் சைடு. ஓகேங்களா? ஸோ இந்த சர்க்யூட்டில் நம்ம பார்க்கும்போது a time varying or AC currents and voltage must be equal enough to ensure a linear relation. அதான் ரொம்ப முக்கியம். நம்ம கொடுக்கக்கூடிய சிக்னல்
டைமை டிபெண்ட் பண்ணி வேரி ஆகலாம். ஓகே. அதில் அதனோட ஃப்ளக்சுவேஷன்ஸ் இல்லை வேரியேஷன்ஸ் வந்து இன்ஃபைனட்டெசிமல், அதாவது ரொம்ப வந்து மதிப்பிட முடியாத மிக மிக குறைந்த அளவில் கூட இருக்கலாம். ஆனால் அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் அந்த ஆம்பிளிஃபையரை லீனியராக ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. ஓகே. ஏன்னா செகண்ட் ஆர்டர், தேர்ட் ஆர்டர், ஃபோர்த் ஆர்டர் டிஸ்டார்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வரக்கூடிய நாய்ஸ் இன்டர்ஃபரன்ஸுக்கு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த லெவலுக்கு போகும்போது நம்மளால் லீனியரைஸ் பண்ணுறது கஷ்டம். ஓகேங்களா? ஸோ இந்த அப்ஜெக்டிவை மீட் பண்ணுறதுக்காக வேண்டி தான் மேக்ஸிமம் ஸ்மால் சிக்னல்ஸை வந்து நம்ம வந்து உள்ளே கொடுத்து இந்த ஆம்பிளிஃபையரை அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த சிக்னலை யூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஸ்மால் சிக்னல் வால்டேஜ் அண்ட் கரண்ட் அந்த டோட்டல் சொல்யூஷனை நம்ம சம் பண்ணி ஒரு டிசி சொல்யூஷன் நம்ம வந்து கிடைக்கணும். நல்லா புரிஞ்சுங்க. ஒரு ஸ்மால் சிக்னல் வால்டேஜ் அண்ட் கரண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். அதை தான் அனலைஸ் பண்ண போகிறோம். அதை அனலைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான ஒரு சமேஷன் வேல்யூ கிடைக்கும். அதனால டிசி சொல்யூஷன் வேல்யூ. இந்த டோட்டல் சொல்யூஷன் வேல்யூவை அப்ராக்சிமேட் பண்ணணும். என்ன பண்ணணும்? அப்ராக்சிமேட்டிங், தட் இஸ் எதுக்கு அப்ராக்சிமேட் பண்ணணும்? நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஸ்மால் சிக்னலுக்கு ஏற்ற மாதிரி அப்ராக்சிமேட் பண்ணால் நமக்கு இந்த சிஸ்டம் வந்து லீனியரைஸாக ஒர்க் ஆகும். புரியுதுங்களா? நம்ம இப்போ சிஸ்டத்தை 2 போர்ட் நெட்வொர்க்காக நினச்சிட்டோம். இன்புட் சைடு, அவுட்புட் சைடு. அந்த சிஸ்டம் வந்து ஒரு டைம் வேரியிங் சிஸ்டம். அதுவும் இன்ஃபைனைட்டெசிமல், அதாவது கணக்கிட முடியாத ரொம்ப சின்ன வேரியேஷனாக இருக்கணும். அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்மால் சிக்னலை கொடுத்து அதோட அனாலிசிஸில் கரண்ட் வேரியேஷனோ இல்லைன்னா வால்டேஜ் வேரியேஷனோ கண்டுபிடிச்சி ஒரு சொல்யூஷன் வச்சுருந்தோம்னா நம்மளால் இந்த சிஸ்டமை கரெக்டான ஒரு லீனியரைசேஷன், அதாவது ஒரு லீனியர் ஆம்பிளிஃபையராக ஒர்க் பண்ண வைக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது ஒரு ஹைப்ரிட் பைப் மாடலோட ஒரு ஸ்ட்ரக்சர். இது வந்து பார்க்குறதுக்கு நிறைய ரெசிஸ்டர்ஸ் இருக்குது, கெப்பாசிட்டர்ஸ் இருக்குது, ஒரு டிபெண்டன்ட் கரண்ட் சோர்ஸ் இருக்குன்னு நம்ம நினைப்போம். ஆனால் இது அவ்வளவுமே ஒரு டிரான்சிஸ்டருக்கு உள்ளாடி இருக்குதுன்னு ஏற்கனவே அனலைஸ் பண்ணி வச்சுட்டாங்க. இந்த காம்பனன்ட்ஸ் அவ்வளவுமே இன்டர்னல் பார்ட்ஸ் ஆஃப் அ டிரான்சிஸ்டர், அதனால் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதில் ஆர்பிங்கிறது பேஸ் ரெசிஸ்டர், அதாவது ஆர்பி கேபிட்டல் ஆர்பிங்கிறது நம்ம வெளியே கொடுக்கக்கூடிய ரெசிஸ்டர். இந்த ஆர்பிங்கிறது டிரான்சிஸ்டருக்கு இன்டர்னல் பார்ட் பிட்வீன் த பேஸ் அண்ட் த எமிட்டர் டெர்மினலில் இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆர் பைங்கிறது டிஃப்யூஷன் ரெசிஸ்டன்ஸ், ஆர் பைங்கிறது டிஃப்யூஷன் ரெசிஸ்டன்ஸ். அப்புறம் சி பை அண்ட் சிமிங்கிற ரெண்டு இன்டர்னல் கெப்பாசிட்டன்ஸ். இந்த கான்செப்டை வந்து மில்லர் வந்து இன்னும் தெளிவாக விளரிச்சிருப்பார். அதை வரக்கூடிய வீடியோஸில் நம்ம வந்து பார்க்கலாம் மில்லர் கெப்பாசிட்டன்ஸ் படிக்கும்போது. இப்போ நான் அதில் ரெண்டு இன்டர்னல் கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ, சார்ஜிங் வேல்யூவும் இருக்குதுன்னு சொல்கிறோம். ஆர் மியூங்கிற ஒரு இன்ஃபைனைட் ரெசிஸ்டன்ஸ். இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜாக ஃபார்ம் ஆகுது பிட்வீன் இதுக்கு இடையிலலாம் பேஸ் டெர்மினல் அண்ட் கலெக்டர் டெர்மினல். ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து நம்ம பேஸ்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இது வந்து கலெக்டர் டெர்மினல். ஓகே. இந்த பக்கம் இது வந்து எமிட்டர் டெர்மினல், கிரவுண்ட் பண்ணியிருக்காது. இது ஒரு புரிதலுக்கு தான். இதை வந்து நீங்கள் உங்களுக்கு விருப்பமான இதுக்கு மாற்றிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி விருப்பமான டைரெக்ஷனில் ஃப்ளோ டைரெக்ஷன் மட்டும் சேஞ்ச் ஆகும். எமிட்டர் மேலே போட்டுக்கலாம், கலெக்டர் கீழே போட்டு எப்படினாலும் ஓகே. பட் அந்த ஃப்ளோ டைரெக்ஷன் சேஞ்ச் ஆகும். பட் யூனிவர்சலாக இந்த ஸ்கீம் வந்து, அதாவது இந்த மாடலை வந்து இந்த மாதிரி அப்ரோச் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஜிஎம்விபிங்கிறது ஒரு டிரான்ஸ் கண்டக்டன்ஸ் ஜிஎம் மல்டிப்ளைட் பை பேஸ் எமிட்டர் வால்டேஜ். இது ரெண்டும் ஆகும்போது நமக்கு என்ன கிடைச்சிருது? ஒரு கரண்ட் சோர்ஸ் கிடைச்சிருது. ஆர்ஓங்கிறது இன்டர்னல் அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ். நல்லா புரிஞ்சுக்கணும். ஆர்ஓங்கிறது இன்டர்னல் அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இது அவ்வளோ காம்பனன்ட்ஸ் இருக்குது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆர்மியூங்கிறது ஒரு இன்ஃபைனைட்டெசிமல் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லிட்டு, அப்போ அது வழியாக கரண்ட் ஃப்ளோ இருக்குமா? இருக்காது. அப்போ அது இருக்கிறது ஒன்று தான், இல்லை ஓப்பன் பண்ணி விட்றது ஒன்று தான். இன்ஃபைனைட் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? அடுத்து சிபை அண்ட் சிமியூ ரெண்டு கெப்பாசிட்டன்ஸ். அப்போ லார்ஜ் சிக்னல் நம்ம வந்து உள்ளே யூஸ் பண்ணும்போது தான் லார்ஜ் ஃப்ரீக்வன்சி, ஹையர் ஃப்ரீக்வன்சிஸ் வேல்யூஸ் யூஸ் பண்ணும்போது இது ரெண்டும் ஓப்பன் சர்க்யூட்டாக மாறிடும். இது ரெண்டும் ஓப்பன் சர்க்யூட்டாக மாறிடும். அப்போ இந்த காம்பனண்டோட வேலை வந்து எந்த இம்பேக்ட்டுமே சர்க்யூட்டில் க்ரியேட் பண்ணாது. ஓகே. ஸோ அதோட சிம்பிளிஃபைட் மாடல் தான் இது. இடது பக்கம் பார்த்தீங்கன்னா பேஸ் டெர்மினல். ஓகேங்களா? ஆர்பி காம்பனன்ட்ஸை இன்க்ளூட் பண்ணிக்கலாம், பண்ணிக்காமல் இருக்கலாம் அந்த ரெசிஸ்டன்ஸை. நெக்ஸ்ட் டிஃப்யூஷன் ரெசிஸ்டன்ஸ் ஆர் பை. ஓகேங்களா? அடுத்து டிரான்ஸ் கண்டக்டன்ஸ் மல்டிப்ளைட் பை த பேஸ் எமிட்டர் வால்டேஜ், ஒரு கரண்ட் வேல்யூ. ஓகே. ஸோ இந்த பக்கம் வந்து அது ஆர்ஓ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அது இன்டர்னல் அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் ஆகும். அதுவும் வந்து நம்ம பேராமீட்டரில் இன்க்ளூட் பண்ணணுமா பண்ண வேண்டாம்ங்கிறது நம்மளோட அனாலிசிஸை பொறுத்து, டிபெண்ட் அப்பான் த அப்ளிகேஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுக்குள்ள பேராமீட்டர்ஸ் பார்த்துட்டோம். இதை வச்சு ஒரு காமன் எமிட்டர் சர்க்யூட்டுக்கு நான் ஹைப்ரிட் பை மாடல் வரைஞ்சேன்னா எப்படி இருக்கும்? இதில் ஒரு டாட்டட் லைன்ஸ் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா? என்ன டாட்டட் லைன்ஸ். இந்த டாட்டட் லைன்ஸுக்கு உள்ளே வர்றது தான் அந்த ஹைப்ரிட் பை மாடல் காம்பனண்ட். ஓகேங்களா? ஹைப்ரிட் பை மாடல் காம்பனண்ட்.
அதுக்கு இந்த பக்கம் உள்ளதெல்லாம் சர்க்யூட்டில் உள்ளது. ஆர்பிங்கிற கேபிட்டல் ஆர்பிங்கிறது என்னது? நத்திங் பட் த பேஸ் ரெசிஸ்டன்ஸ் ப்ரொவைடட் அட் த அவுட்புட் சைட், அதாவது வெளியே டிரான்சிஸ்டருக்கு வெளியே கொடுக்கக்கூடியது. ஆர்சிங்கிறது ரெசிஸ்டன்ஸ் அக்ராஸ் த கலெக்டர் டெர்மினல், அதுவும் வெளியே கொடுக்கக்கூடியது. ஸோ ரிமைனிங் டேர்ம்ஸை பற்றி பேசிக்காக பார்த்துட்டோம். இப்போது ஒரு காமன் எமிட்டர் மாடலில் இருக்கக்கூடிய ரிமைனிங் காம்பனன்ட்ஸை ஆட் பண்ணி ஹைப்ரிட் பை மாடல், ஸ்கீமெட்டிக் ரிப்ரசன்டேஷன் ஆஃப் ஹைப்ரிட் பை மாடல் ஆஃப் அ காமன் எமிட்டர் மாடல் பார்த்துருக்கோம். ஹைப்ரிட் பை மாடல் ஆஃப் அ காமன் எமிட்டர் சர்க்யூட் பார்த்துருக்கோம். ஸோ இதுதான் அந்த சர்க்யூட். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒரு பேராமீட்டர்ஸை நம்ம இனி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து டிஃப்யூஷன் ரெசிஸ்டன்ஸ் ஆர் பை. அந்த ரெசிஸ்டன்ஸுக்கு இன்னொரு பேர் பேஸ் எமிட்டர் இன்புட் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லலாம். ஓகேங்களா? பேஸ் எமிட்டர் இன்புட், நான் அப்போவே சொன்னேன் அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பேஸுக்கும் எமிட்டருக்கும் இடையில ஒரு பேரலல் ரெண்டுக்கும் இடையில, பேரலல் கிடையாது, ரெண்டுக்கும் இடையில கனெக்ட் ஆகிருக்குது. ஸோ இதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு இன்புட் சர்க்யூட் வோல்டேஜ், அதாவது கேவிஎல், பேசிக் கேவிஎல் தான். VBE is equal to IB into R pi. VBE is equal to IB into R pi. ஸோ voltage is equal to current into resistance, அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா இந்த இக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா IB is equal to அந்த பேஸ் கரண்ட் வந்து இட்ஸ் ஸ்மால் ஐ ஸ்மால் பி போட்டிருக்கு. அப்போ இன்ஸ்டன்டேனியஸ்லி சேஞ்சிங். ஓகே, அது ஒரு ஏசியர் வேல்யூ, டைம் டிபெண்ட் பேராமீட்டர் ஸ்மால். இதே இது கேபிட்டல் ஐபிக்யூன்னு போட்டிருக்கிறது ஒரு டிசி வேல்யூ, அது சேஞ்ச் ஆகாது. விடின்னு போட்டிருக்கிற தெர்மல் வோல்டேஜ் அந்த வேல்யூ இஸ் ஆல்சோ நாட் இஸ் கோயிங், தட் இஸ் ஆல்சோ நாட் கோயிங் டு பி சேஞ்ச்ட். ஓகே, ஸோ ஐபிக்யூ டிவைட் பை விடி இன்டு விபிஇ எப்படி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு தெரியும் ஐசி இஸ் ஈக்குவல் டு பீட்டா ஐபி. ஸோ அதில் நம்ம அதில் சப்ஸ்டியூட் பண்ணணும்னா ஆர்பை இஸ் ஈக்குவல் டு பீட்டா பிடி டிவைட் பை ஐசிக்யூ. பீட்டா பிடி டிவைட் பை ஐசிக்யூ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இப்போ ஒரு கிராஃப் பார்க்குறோம். அது என்னதுன்னா இன்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் காமன் எமிட்டர் ஆம்பிளிஃபையர். இதோட ஸ்லோப் என்னவா இருக்கும்னா ரொம்ப முக்கியம், 1 டிவைட் பை ஐ ஆர் பை. ஸ்லோப் என்னதுங்க? 1 டிவைட் பை ஆர் பை. ஸோ இது என்ன சொல்ல வருதுன்னா ரெசிஸ்டன்ஸ் நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட்டில் நெகட்டிவ் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ அப்படின்னா ஸ்லோப் வந்து 1 பை ஆர் பை. ஸோ நம்ம ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கூட 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 அவளோட வால்டேஜ் வேல்யூஸ் கூடும்போது ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கூடும் பட்சத்தில் நம்மளோட கரண்ட் வேல்யூ ஒரு சர்டன் ரேஞ்சுக்கு அப்புறம் போன அப்புறம் ஸ்டெபிலைஸ் ஆகலாம். அது வரைக்கும் மேக்ஸிமமாக போயிட்டுருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த கிராஃபில் இட்ஸ் அ லீனியர்லி இன்க்ரீசிங் கிராஃப். இன்புட் சிக்னல் நமக்கு வந்து வித் ரெஸ்பெக்ட் ஒரு ஃபுல் சிக்னல் கிடச்சிருக்கு. அதேமாரி ஐபிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் சிக்னல் கிடச்சிருக்கு. அப்போ கொடுக்கக்கூடிய வால்டேஜை பொறுத்து நமக்கு வந்து ஒரு ஃபுல் சிக்னலை எடுக்க முடியும். ஸ்மால் சிக்னல் அனாலிசிஸோட முக்கியமான கான்செப்ட். ஸ்மால் சிக்னல் அனாலிசிஸ் கொடுக்கறது இன்புட்டில் கொடுக்கக்கூடிய அதே சிக்னல் நமக்கு அவுட்புட்டில் எந்த விதமான டீவியேஷன் இல்லாமல் கிடைக்கணும். ஓகேங்களா? ஸோ டிஃப்யூஷன் ரெசிஸ்டன்ஸ் இம்பார்ட்டண்டான பேராமீட்டர். கண்டிப்பாக எல்லா ஹைப்ரிட் பை மாடல் சர்க்யூட்லையும் அது இன்க்ளூட் ஆக போகுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு டிரான்ஸ் கண்டக்டன்ஸ், அதாவது கண்டக்டன்ஸ்னு வார்த்தை வந்துடுச்சு. அப்போனா ரிவர்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படி தானே? ஸோ இஸ் அ ஃபங்க்ஷன் ஒன்லி ஆஃப் த பேஸ் எமிட்டர் வால்டேஜ் ஆஸ் இண்டிபெண்ட் ஆஃப் கலெக்டர் எமிட்டர் வால்டேஜ். பேஸ் எமிட்டர் வால்டேஜை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருக்க போகுது. ஓகே, அது வந்து கலெக்டர் எமிட்டர் வால்டேஜ் டிபெண்ட் பண்ணல. ஏன், நான் ஏற்கனவே ஜிஎம் இன்டு விபின்னு போட்டிருந்தேன். கிளியர்? அப்போ ஐசிங்கிறது டோ ஐசி டிவைட் பை டோ விபிஇ அட் எ கான்ஸ்டன்ட் கியூ பாயிண்ட் நாட் விபிஇ. அதாவது ஒரு கியூ பாயிண்ட், அதாவது ஆப்ரேட்டிங் பாயிண்ட் ரீஜியனில் ஐசிங்கிற கரண்ட்டை எப்படி ரிப்ரசன்ட் பண்ணலாம்னா டோ ஐசி டிவைட் பை டோ விபிஇ at the constant base emitter voltage. ஓகேங்களா? இதோட எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்ம் இக்குவேஷன் நம்ம முன்னாடி பிஜேடியோட அனாலிசிஸ், அந்த என்பிஎன் டிரான்சிஸ்டர் படிக்கும்போது ஐசிசி ஈக்குவல் டு ஐஎஸ் இன்டூ த சோர்ஸ் கரண்ட் இன்டூ எக்ஸ்பொனென்ஷியல் ஆஃப் விபி டிவைட் பை விடின்னு படிச்சிருப்போம். அதே தான். ஸோ இதை வச்சு நம்ம ஜிஎம் வேல்யூவை எப்படி நம்ம கொண்டு வரலாம், இதை நம்ம அனலைஸ் பண்ணும்போது ஆப்ரேட்டிங் பாயிண்ட் போகும்போது இ டு த பவர் ஆஃப் 0 வந்துடலாம். ஸோ வேல்யூ இஸ் எக்ஸ்பொனென்ஷியல் வேல்யூ வந்து யூனிட் குவான்டிட்டியாக மாறும். அப்படி யூனிட் குவான்டிட்டியாக மாறும்போது நமக்கு கிடைக்க போகுது பாருங்கள், ஐஎஸ் எக்ஸ்பொனென்ஷியல் ஆஃப் விபிஇ டிவைட் பை விடி. அதை வந்து கியூ பாயிண்ட்டுக்கு எவாலுவேட் பண்ணும்போது இந்த டேர்ம் ஐசிக்யூ பை விடி, இந்த டேர்ம் ஐசிக்யூ பை விடி தான் கண்டக்டன்ஸாக மாறப்போகுது. எதாக மாறப்போகுது? டிரான்ஸ் கண்டக்டன்ஸாக மாறப்போகுது. ஸோ ஆர்பையும் ஜிஎம் இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் கியூ பாயிண்ட் பேராமீட்டர்ஸ். அப்போ எந்த ஹைப்ரிட் பை மாடல்லையுமே ஆர்பையும் ஜிஎம்மையும் நெக்லெக்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஜிஎம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த டிசி பயாஸ் கரண்ட்.
புரியுதா? GM இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த கண்டக்டன்ஸ் தானே. அப்போ கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது கண்டக்டன்ஸும் இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ டிரான்ஸ் கண்டக்டன்ஸ் படிச்சிட்டோம். அது வந்து ஒரு பேஸ் எமிட்டர் வோல்டேஜை பொறுத்து கலெக்டர் கரண்டில் வேரியேஷன் நடக்கிறத வச்சு நம்ம வேலிட் பண்ணியிருக்கோம். அந்த வேலிட் பண்ணும்போது ஜிஎம்மோட வேல்யூ நமக்கு என்ன வந்திருக்கு? ICQ டிவைட் பை VT. ஓகேங்களா? நெக்ஸ்ட் காமன் எமிட்டர் கரண்ட் கெயின். இப்போ கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா 2 வேல்யூ, இதெல்லாம் R5 அண்ட் GM. அது 2 மல்டிப்ளை பண்ணாலே நமக்கு வந்து இந்த காமன் எமிட்டர் கரண்ட் கெயின் கிடச்சிடும். ஸோ இந்த காமன் எமிட்டர் கரண்ட் கெயின் இது யூஸ்வலாக என்ன மாதிரி டிஃபைன் பண்ணுவாங்க? ரேஷியோ ஆஃப் கலெக்டர் கரண்ட் டு த கரஸ்பாண்டிங் டிசி பேஸ் கரண்ட். ஏன்னா இது ஒரு கரண்ட் கெயின் ஃபேக்டர். என்ன சொல்லியிருக்காங்க? கரண்ட் கெயின் ஃபேக்டர். அப்போ இந்த காமன் எமிட்டர் ஆம்பிளிஃபையரில் அவுட்புட் டெர்மினல் என்னது? கலெக்டர். இன்புட் டெர்மினல் என்னது? பேஸ். அப்போ இதோட ரேஷியோ தானே நமக்கு வேணும். ஸோ த ரேஷியோ ஆஃப் காமன் எமிட்டர் டெர்மினலில் கலெக்டர் கரண்ட் டு தேட் ஆஃப் த பேஸ் கரண்ட் நமக்கு பீட்டா கிடைச்சிரும். ஸோ அந்த பீட்டாவை இங்கே என்ன ஃபார்மில் பை மல்டிப்ளையிங் எப்படி கொண்டு வரலாம்? R5 அண்ட் GM வேல்யூ, R5 அண்ட் GM வேல்யூ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி நம்மளால் பீட்டா வேல்யூ கொண்டு வரலாம். இந்த பீட்டாங்கிறது தான் நான் இங்கே ஒரு டிரான்சிஸ்டர் ஃபார் எக்ஸாம்பிள் BC147 ஒரு கடையில் போய் நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா BC147 சொன்னோன்னா அவங்க கேட்பாங்க பீட்டா வேல்யூ எவ்வளோ, இல்லை BC147 ஸ்பெசிஃபிக்காக கேட்டுட்டாலே அது கிடச்சிரும். ஆனால் உங்களோட அப்ளிகேஷனுக்கு சில பீட்டா வேல்யூ 120 போதுமாக இருக்கும், 150 போதுமாக இருக்கும், சில உங்களுக்கு 100 போதுமாக இருக்கும். ஸோ இந்த பேராமீட்டரை வச்சு டிஃபைன் பண்ணும்போது ஒரு அப்ளிகேஷன் ஒரு நீங்கள் போகும்போது பீட்டா இஸ் டிஃபைனிங் த டிரான்சிஸ்டர் குவாலிட்டி. அந்த டிரான்சிஸ்டர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நமக்கு விளக்க வர்றது இந்த பீட்டா வேல்யூ. ஸோ இன்டர்னல் காம்பனன்ட்ஸ் ஆன R5 அண்ட் GM இஸ் பிளேயிங் எ மேஜர் ரோல். அடுத்து இதை வச்சு ஸ்மால் சிக்னல் வால்டேஜ் கெயினை கண்டுபிடிக்க போகிறோம். வால்டேஜ் உங்களுக்கு தெரிஞ்ச சிம்பிள் ஃபேக்டர் தான் அவுட்புட் வால்டேஜ் டிவைட் பை இன்புட் வால்டேஜ். இதில் அவுட்புட் வால்டேஜ் VO, இன்புட் வால்டேஜ் என்னது? VS. ஸோ VO இஸ் ஈக்குவல் டு கரண்ட் வந்து ஆப்போசிட் இந்த பக்கமாக வருது, எந்த பக்கம்? வெளியே இருந்து உள்ளே வருதுங்களா? ஸோ அதனால -GMVBE இன்டு RC, இந்த பக்கம் ஒரு பேராமீட்டர் அந்த RCங்கிற ரெசிஸ்டர் வந்திருக்கும். ஓகேங்களா? அந்த டயக்ராமில் ஸ்கிப் ஆகிருக்கு. ஓகே, ஆர்சிங்கிற அந்த ரெசிஸ்டர் இங்கே வந்திருக்கும். ஃபஸ்ட்டு கொடுத்த டயக்ராம் தான். ஓகே, ஸோ -GMVB இன்டு RC, ஏன்னா கரண்ட் ஆப்போசிட் டைரக்ஷனில் போகுது. அப்புறம் பை வால்டேஜ் டிவிஷன் ரூல் VB இஸ் ஈக்குவல் டு திஸ் ரெசிஸ்டன்ஸ் R5 டிவைட் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் R5 ப்ளஸ் RB இன்டு VS, R5 ப்ளஸ் RB இன்டு VS. இந்த ஈக்குவேஷனை நம்ம எதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்? VBயை இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். சப்ஸ்டியூட் பண்ணால் AV is equal to -GMRC into R5 divided by R5 plus RB. இதுதான் small signal voltage gain of a common emitter amplifier. ஓகேங்களா? ஸோ இப்போ ஹைப்ரிட் பை மாடலை பற்றி பார்த்தோம். ஹைப்ரிட் பை மாடலில் ஸ்பெசிஃபிக்காக 2-3 காம்பனன்ட்ஸ் இருக்குது. அதாவது டிஃப்யூஷன் ரெசிஸ்டன்ஸ், டிரான்ஸ் கண்டக்டன்ஸ் அண்ட் பீட்டா வேல்யூ. இது எப்படி வருது, இதை எப்படி நம்ம கால்குலேட் பண்ண முடியுங்கிறத பார்த்தோம். அதை வச்சு ஸ்மால் சிக்னல் வால்டேஜ் கெயினை டெரைவ் பண்ணியிருக்கோம். இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.